ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சத்தமாய் வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நம்முடைய சீயோன் சுவிசேஷ சபையின் தரிசன வசனம். ஒரு ஊழியம் சொன்னா, ஒரு சபை சொன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன தேவைங்க? தரிசனம் தேவை, தரிசன வார்த்தை தேவை. எதன் அடிப்படையில் இந்த ஊழியத்தை நடத்துறீங்க, எதன் அடிப்படையில் இந்த சபையை நீங்க நடத்துறீங்கன்னு சொன்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசன வசனம் ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஏன் பாஸ்டர் கொரோனாவுக்காக எடுத்தீங்களா? இல்ல, இது 2011 சபை ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நாளே சீயோன் சுவிசேஷ சபை பேர் சொன்னாரே, அந்த பேருக்கு கர்த்தர் கொடுத்த வசனம் இதுதான். ஆனால் இந்த நாட்களிலே நான் சபை திறக்கும் பொழுது பண்ணக்கூடிய முதல் செய்தி என்னவா இருக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, சபையுடைய தரிசன வசனத்தை பேசு. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த காலகட்டத்திலே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வந்திருக்கிறோம், திரும்பி வந்திருக்கிறோம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு இந்த அர்த்தம் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அநேக நாட்கள் கழித்து திரும்பி சீயோனுக்கு வந்திருக்கிறோம். அது எப்படி வந்திருக்கிறோமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய். என கருமையான தேவஜனமே, இந்த உலகம் இதற்கு முன்பும் இதை காட்டிலும் அநேக மோசங்களை சந்தித்திருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகள், லெபனான் குண்டுவெடிப்பு, நேற்று இரவு திடீர்னு நடந்த ஒரு ஃபிளைட் கேரளாவில் இறங்கும் பொழுது தலையில் 32 அடியில் ஒரு ஆக்சிடென்ட். காலம் கடைசி காலமா இருக்கு. கர்த்தருடைய வருகை அதி சமீபமா இருக்கு. இனி வாக்குத்தத்தங்கள், இனி ஆசீர்வாதங்கள், இனி இந்த குடும்ப பாரு மாதிரி தீர்க்கதரிசனத்தை கேட்டு ஓடுது. ஆன மட்டும் சபையே கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன் நான் ஆயத்தப்பட வேண்டும்? கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு திரும்பி சீயோனுக்கு வந்திருக்கிறேன் சொன்னா எது நிமித்தம்? கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார். எதற்கின்படியே என் பகுதியை சுற்றிலும், என் மாவட்டத்தை சுற்றிலும், என் மாநிலம், அது மாத்திரமல்ல என் தேசத்தை சுற்றிலுமாய் இருக்கிற இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து, ஆமென், ஒரு பொருளாதார தன்னிறைவு அடையாத கடன், பாரம், போராட்டங்கள், பணப்பிரச்சனைகள், இவைகளிலிருந்து கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களிலே அவருக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. திருப்தியா சாப்பிடுறது, ஆமென், வர மாட்டேது இல்லையா? 10 நாள் பட்டி இருந்தோம், உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏப்ரல் மே மாதத்தின் பாதி வரைக்கும் வாய்ப்பு மக்களையா திண்டல நாளும். ஏன்னா அதுக்கப்புறம் எப்படியே திண்டத்துக்கு வாய்ப்பு வந்துருச்சு. அங்கங்க அங்கே திறந்துட்டாங்க. ஆனா அந்த நாட்களிலும் பசி இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்தினார். வசனம் சொல்லுகிறது, ஏற்ற வேளையிலே நமக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனாக விசுவாசிக்கிறீர்களா? போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. பாருங்க, இப்படி மீட்டு வந்தவர்களுக்கு வசனம் சொல்லுகிற 3 வாக்குத்தத்தம் கவனிச்சீங்கன்னா, ஒன்று, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். கர்த்தருக்கு ஆண்டவரை சோதனை பண்ணி பார்க்கலாம். நல்லா உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்குமா? தலையின் மேல். பொதுவாகவே பாருங்க, வசனம் ஆசீர்வதிக்கும் பொழுது தலையினா வசனம் சொல்லும். சங்கீதம் 23 தாவீது என்ன சொல்வார்? எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை, ஹல்லேலூயா. சங்கீதம் 133 வாசிக்கும் பொழுது அது ஆரோனின் தலையில் ஊற்றப்பட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும். முகத்தின் வழியாய் தாடியிலிருந்து அங்கியிலே வழிகிற அந்த அபிஷேகம். அப்ப தலைனா என்ன அர்த்தங்க? தலை எதை குறிக்கிறது? எல்லாத்துக்கும் பிரதானமாய் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முதன்மையாய் இருக்கிறது. இந்த தலை மட்டும் இல்லைன்னு சொன்னா முண்டம் திட்ட நினைக்காதீங்க. பாடியுடைய பார்ட்ஸ் அப்படி. இந்த தலை மட்டும் இல்லைன்னு சொன்னா
ஒரு சினிமா சிச்சிங்கோ இல்ல மற்ற உலக பிரகாரமான என்ன டைமிங்க அந்த நேரம். ஆனால் நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் என்ன மகிழ்ச்சிங்க? நித்தியம். நான் நித்தியம் வாசிக்கும்போது எவ்வளவு தெரியுமா? நித்திய கிருபையுடன் நடக்கிறது, நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நித்திய காலமாய் நம்மோட கூட வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த தேவனுக்கு சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? நித்திய மகிழ்ச்சியை உன் தலைமையில வைக்க போறார். என்னோட கூட முடியக்கூடிய வாழ்க்கைகளை எடுத்து ஒரு தலைமையில வச்சு சொல்லுங்க பாருங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிறைய இடங்கள்ல ஊழியத்துக்கு கடந்து போவது வழக்கம். ஒரு சிலருடைய ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய வளர்ச்சியை குறித்து நான் பார்த்திருக்கேன். எப்படின்னா, ஒரு கூட்டத்தான் யார் வந்தாலும் கொடுக்கும் தலையை கொடுத்தோம். ஊழியக்காரன் பார்த்தாலே, பாஸ்டர்ஸ் பார்த்தாலே, ஒரு பைபிள் கைமா வெள்ளையும் சொல்லிமா பார்த்தாலே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? போய் என்ன பண்ணிடுது? தலையை கொடுத்து ஐயா கொஞ்சம், ஐயா கொஞ்சம். ஆனா சிலர் இருக்கிறாங்க, சற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்தவர், எல்லாருக்கும் போய் தலையை கொடுத்துருக்காங்க. பாவங்களுக்குலாம் போயிட்டு ஜோம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மேய்ப்பர், அவங்களுக்குன்னு ஒரு போதகர், அவங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கும் பொழுது அங்க மாத்திரம் தான் நீங்க என்ன பண்ணுவாங்க? ஜோம் பண்ணிக்கோ. அதனால அந்த ஊழியக்காரர் பிடிக்காதுலாம் இல்லை, அதனால அந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ண எனக்கு நடக்காது கேட்காதுலாம் இல்லை. ஏன்? நான் பழகி கொண்டிருந்த பழக்கம். இதையும் தாண்டி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை ஆசீர்வதி. எப்பவுமே விசுவாசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த தலையை தலைமையில கை வச்சுட்டு என் மேல அபிஷேகம் பண்ணிருக்கிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நீ யோசிச்சு பாரு, யாரோ ஒருத்தர் வந்து உன் தலைமையில கை வைக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரத்துல பலவீனப்படப்படுது. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் செஞ்சு பார்த்துருக்கிறீங்க? ரொம்ப பலவீனம், தலைவலி தாங்க முடியாது, அழகா கையை எடுத்து தலைமையில சொல்லி 10 சோதனை போட்டா கொஞ்சம் வச்சுக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயங்கர குழப்பம், தூக்கமே இல்லை, டென்ஷன், கையெழுத்து தலைமையில வச்சு சோதனை போட்டா முடிஞ்சு போச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை அப்பனமால் சொல்றது பாருங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். இதுவரை உன் குடும்பத்துல பார்த்திராத, நீ பார்க்க விரும்பிய உன் கணவரோடும் உன் பிள்ளைகளோடும் உன் குடும்பத்தோடும் நீ வாஞ்சித்த அந்த நித்திய மகிழ்ச்சியை இன்று முதல் உன் தலையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி அழிந்து போகாத மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி உன்னை வெட்கப்படுத்தாத மகிழ்ச்சி, அந்த நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையில இருக்கு. அடுத்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாங்க. நிறைய பேர் கேட்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதானே, ஆனா ஆங்கிலத்துல வித்தியாசம் இருக்கும். சந்தோஷம் ஹாப்பி போட்டுருக்கோம், மகிழ்ச்சி கிளாட்னஸ் போட்டுருக்கோம். கொஞ்சம் கவனிங்க, ஏதாவது நடந்தா நடக்கிறத வச்சு சிரிக்கிறதுக்கு பேரு ஹாப்பி. அதுக்கு ஹாப்பன் வந்ததுதான் ஹாப்பி. பாடல்கள் நினைச்சுக்கிறாங்க. நடந்தா சிரிக்கிறதுக்கு பேரு சந்தோஷம், நடந்தாலும் நடக்கிறனாலும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிறது பேரு மகிழ்ச்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் சொல்லுது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அந்த இடத்துல எக்காந்த கொண்ட ஊழியக்காரன் சொல்லல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லல. கர்த்தருக்குள் எப்ப தெரியுமா? மந்தையிலே ஆடுகள் இன்றி போனார், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனார், ஒளிவ மரம் பலனற்று போனார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. அவள வித்தியாசம் தெரியல. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. சந்தோஷம் நானாய் உருவாக்கிக் கொள்வது, என்னை சுற்றி இருக்கிறவர்களால் உருவாக்குவது, நடைபெறுகிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் பார்ப்பது சந்தோஷம். ஆனால் மகிழ்ச்சி தேவனாக கொடுப்பது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உருவாக்கிக் கொள்வதா இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி நடக்கிறதா இருந்தாலும் சரி, நான் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நீங்க அடைய போகிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற இரண்டாவது வாக்குத்தத்தம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாங்க. இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடையணும்னா சில பாடுகளை கடந்து தான் வரணும், சில உபத்திரவங்களை கடந்து வரணும். நல்லா தெரிஞ்சுக்கீங்க, 10 நாள் வாய் நோக முகம் நோக கதறி அழுதவனுக்கு தான் 11வது நாள் சிரிக்கும் பொழுது முகத்துல வித்தியாசம் தெரியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? ஹல்லேலூயா. அழுது ஒப்பாரி வச்சு சில நேரத்துல சொல்றதுன்னா, நான் இந்த மாதிரி சத்தமா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த மாதிரி எப்படி சிரிச்சு? சத்தமா சிரிச்சு, இந்த மாதிரி மனம் விட்டு சிரிச்சு, இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்? அதுவரை கடந்து வந்த உபத்திரவம், ஒருவேளை கடந்த 4 மாதங்கள் உன் வீட்டு சூழ்நிலை, உன்னுடைய குடும்ப சூழ்நிலை, கடன் பிரச்சனை, லோன் டியூ, காரியம்
பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கும்போது எடுத்த உடனே சிரித்த முகத்தோட ஒரு சோதனை வரும். அது உண்மையா? கேட்டு பாருங்க பார்க்கலாம். அந்த சிரிப்புக்கு பின்னாடி 1000 மனுஷன் உட்காந்து கேட்க தான் தெரியும். அது இல்லையா, இப்படியா, அப்படியா, அது லிஸ்டா வந்து இன்னைக்கு தேவ சகோதரன் சொல்றேன், ஒருவரும் அறிந்திராத உன் இருதயத்தின் அந்தரங்க வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்கிறார், உன் இருதயம் இன்று முதல் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நாட்கள் கழித்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவராய் வந்திருக்கிறோம். சீயோனுக்கு திரும்பி வந்திருக்கிறோம். இந்த சீயோன் தருகிற ஆசீர்வாதம் நித்திய மகிழ்ச்சி. இந்த சீயோன் தருகிற ஆசீர்வாதம் என்னவா? வாசி பார்த்தீங்கல்ல, சந்தோஷமும் மகிழ்ச்சியும். அடுத்து பாருங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்பும். எப்பவுமே ரெண்டு வார்த்தை வருதெல்லாம் அப்படியே பிடிச்சி ரெண்டு வார்த்தையா சேர்ந்து வாசி. நான் இது உங்களுக்கு சங்கீதம் 23:6 கடைசி கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பிரேயர் கற்றுக் கொடுக்கட்டுமா? கவனிங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எவ்வளோ சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கணும்? உங்களுக்கு மானன்ற மாதிரி தெரியுது. அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இன்னைக்கு எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ரிவர்ஸ். என்ன ரிவர்ஸ் ஆயிடுச்சு? சஞ்சலமும் தவிப்பும் தொடர்ந்துட்டு இருக்கு, நன்மையும் கிருபையும் ஓடி போச்சு. எங்க இருக்குன்னே தெரியும். நான் இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரால் மீட்கப்பட்டு சீயோனுக்கு திரும்பி வந்திருக்கிற நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது, சஞ்சலம் தவிப்பு அது ஓடி போகும் என்று சொல்லி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பலத்தை கிரியை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி. எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேலருக்கு 7 ஜாதியை துரத்தி கானானை கொடுத்தார். தெரிந்த சம்பவம் தானே? கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா? எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேலருக்கு 7 ஜாதியாரை துரத்தி கானானை கொடுத்தார். நான் கேட்கிற கேள்வி, 7 ஜாதியை துரத்தி கானானை கொடுக்கிறதுக்கு ஒத்த எகிப்தை துரத்தி எகிப்தை கொடுத்துருக்கலாமே. எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்களா? நான் கேட்கறது புரியுதா? இல்லையா? அபத்தமா இருக்கு. எங்கேயோ இருக்கிற 40 வருஷம் டிராவல் பண்ணி டென்ஷனோட போய் சேர்ந்து அது மோசே கூட உள்ள போல. யாரெல்லாம் கொண்டு போறாரு உள்ள? யோசுவா தான் கொண்டு போறாரு. அவர் போய் அங்க பண்ணிட்டு கொடுத்த அந்த கானான் 7 ஜாதியார், எபூசியர், கானானியர், கிர்கீசியர் சொல்லிட்டு ஒரு லிஸ்டே வருது. அந்த 7 ஜாதியார துரத்தி கொடுக்கிறதுக்கு பதிலா எப்படியோ கொடுத்துருக்கலாம். அவங்க உட்கார்ந்து அதையும் கவனிக்கணும். எகிப்தியரை காட்டிலும் இஸ்ரவேலர் பெருகி இருந்தாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவர்களை எகிப்தியர் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார். யோசேப்பை அறியாத பார்வோன் வந்த பொழுதுதான் இந்த சம்பவம். அப்போ ஒண்ணு தோணும், ஏன் ஆண்டவரே இன்றைக்கு எகிப்து எப்படிப்பட்ட தேசம்? நைல் நதி பாய்ந்த தேசம், செழிப்பான தேசம். என்னதான் கானான் பாலும் தேரும் ஓடுகிற தேசமாய் அங்கே இருந்தாலும், நல்லா கவனிக்கணும், அங்கே இருந்தாலும் அது டிராவல் பண்ணணும், அது அலைச்சல். அது 7 ஜாதி வரை அங்க இருக்கிறாங்களா, அதெல்லாம் துரத்தி தூக்கி கையில கொடுக்கிறதுக்கு பதிலா இருக்கிற நைல் நதி பாய்கிற செழிப்பான மேன்மையான அந்த கிட்ட ஒரே நொடி பொழுதுல எங்க செங்கடலில ஒட்டுமொத்த ரதத்தையும் பார்வோனையும் சேர்த்து முழுகடிக்க தேவனால் முடியும் சொன்னா, அந்த ஊர்ல வச்சு 11வது வாழை கொடுத்து ஊரே காலி பண்ண முடியுமா? முடியாதா? நிச்சயம் முடியும். ஏன் செய்ய? நம்ம தான் எப்பவுமே பெட்டர் சொல்யூஷன் தான் இருப்போம். எப்படி? பெட்டர் பெஸ்ட் சொல்யூஷன். அது என்ன பாஸ்டர் போய் 7 ஜாதி இருக்கிற ஸ்பாட்சி பத்தனமா, காம்பவுண்ட போட்டோமா, உக்காந்தமா, டேரா போட்டோமா. ஹலோ, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு கொண்டு போகுன்னு சொல்லி, இந்த வாக்கு தத்தம் ஈசாக்கு, இந்த வாக்கு தத்தம் யாக்கோபுக்கு. இப்போ மோசே எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறதுமா? நம் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துல தான் நம்ம வாழணுமே தவிர இந்த பாவ அடிமைத்தனமாகிய எகிப்து போதும் உட்காராது. அப்புறம் எதுக்கு அந்த 40 வருஷம் ஜர்னி? அந்த எகிப்து மண்டையை விட்டு போகணும் வெளியில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு 40 வருஷம் நடக்கிறனா எகிப்து அதுக்கு முன்னாடி பார்த்தா மண்டைக்குள்ளேயே
உட்கார்ந்துருப்போமே, எங்களுக்கு அதுவே டேஸ்டா இருந்தது, அங்கேயே செத்து சுண்ணாம்பா போயிருப்போமே. ஆண்டவர் பார்த்தார், நட 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 40 வருஷம் நட. அது எல்லாத்தையும் எனக்கு தெரிந்து அன்றைக்கு ஆரம்பித்த ஜர்னியுடைய சந்ததி தான் இருந்ததே தவிர, ஹல்லேலூயா. ஆனா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்கள் காணாமல் போகலாம், வாக்குத்தத்தம் ஒரு நாள் காணாமல் போவது. கர்த்தருக்கு சோதனை பண்ணலாம். ஹல்லேலூயா. இது எதுக்காக சொல்றேன், நிறைய நேரம் இந்த சஞ்சலமும் இந்த தவிப்போடு நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஐயா, இதுதான் என் தலையெழுத்து, இதுதான் என் விதி, எகிப்து தான் வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு போறேன், நான் எடுத்து போய் அதை துவக்கி சொல்ற வச்சு போய் புடிச்சு இல்லைங்க. சஞ்சலம் தவிப்போம், ஓடி போகும், நன்மை கிருபை உன்னை தொடரும். எனவே ஆமென் சொல்றீங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். ஒன்று, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இரண்டாவது வார்த்தை சொல்லு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். மூன்றாவது சொல்லு, சஞ்சலம் தவிப்பும் ஓடிடும். இந்த 4 மாதங்கள் எது உனக்கு சஞ்சலமா இருந்ததோ, எது உன்னை தவிக்க வைத்துக் கொண்டிருந்ததோ, அவைகளிலிருந்து கர்த்தர் உன்னை விலக்கி ரட்சிக்க போகிறார். எனவே ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே இந்த அதிகாரத்தை உங்களுக்கு நிறைய முறை எடுத்திருக்கிறேன். மறுபடியும் ஒரு விசை முதல் 2 வசனத்தை வாசியுங்கள். 35 முதல் 2 வசனங்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஆமென் சொல்றீங்க. இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்தி ஆசீர்வதி சொல்லுகிறேன். நீ நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு புறப்பட்டு போ, உன் வனாந்தரம் செழிக்கும். எனவே ஆமென் சொல்றீங்க. அந்த வனாந்தரம் எப்படிப்பட்ட செழிப்பை காணுமா? வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்க போகிறது. ஹல்லேலூயா. அது மிகுதியாய் செழித்து லீபனோனின் மகிமை சாரோனின் அலங்காரம் அதற்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பு சகோதரர்களுக்கு சொல்றேன், இந்த 4 மாதங்கள் பொருளாதாரத்திலும் கையிட்டு செய்கிற வேலையிலும் மிகவும் பின்தங்கி, எழுத்தின்படியே என் குடும்பம் வறண்ட வனாந்தரத்தில் தான் பாஸ்டர் இருக்கு, இனி அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியல, கடன் சேர்ந்து இருக்கு, ஹல்லேலூயா, சீட்டு சேர்ந்து இருக்கு, லோன் சேர்ந்து இருக்கு, அந்த பணம் இந்த பணம் ட்ரையா உட்கார்ந்திருக்கிறேன்னு சொல்றியா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உனக்கு ஒரு செழிப்பை கொடுத்து கர்த்தர் நடத்த போகிறார். நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிக்கிறவர்கள் கை தட்டுறவர்களுக்கு கர்த்தர் முன்னிட்டு போட்டு நடத்துவார். எல்லாமே சொல்லுங்க, ஒரு வனாந்தரத்தின் செழிப்பு. அது எப்பேற்பட்ட செழிப்பா? கர்வாலி மரம் சொல்லல, பேரிச்ச மரம் சொல்லல. நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? லீபனோனின் மகிமை கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் அதற்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு தேவன் லீபனோன், கர்மேல், சாரோன் அதனுடைய மகிமையை நம்பி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் செழிக்க போகிறார். ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, உங்க அக்கவுண்ட்ல 0 பேலன்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லைங்க. எப்போ வேணா எப்படி வேணா கர்த்தர் அதனால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனா உன் கிருபையில 0 பேலன்ஸ் வச்சிராத. உனக்கு கர்த்தர் கொடுத்த மகிமையில 0 பேலன்ஸ் வச்சிராத. கர்த்தர் கொடுத்த நடத்துதல்ல 0 பேலன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த 2 வசனம் சொல்லுதுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் அது செழிக்க போகிறது. எதற்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. ஒரு சில கூட்டம் கொரோனான்றத சட்டப்பட்டதே இல்லை, அது ஒரு மேட்டரா நினைக்கிறதே இல்லை. அப்படின்னா நான் வருவது அது மாஸ்கும் போடுறது இல்லை, கைகள் சுத்தம் பண்றது இல்லை, ஏற்கனவே ஊர் சுற்றுறது, இதுல இன்னும் ஊர் சுற்றுறது. ஆனா சில கூட்டம் தெரியுமா, அது எங்கேயோ வந்தா கூட இங்கே பார்க்குறதே. பயப்படுறது நல்லதுதான், விழிப்புணர்வு எச்சரிக்கை. இந்த ஓவரா போயிருந்தோம் தப்பு, ஓவரா பயம் தப்பு, பொறுமை இல்லை. இந்த கொரோனாவின் நிமித்தம் உன் மனம் பதறி போயிருந்தா, எனவே நான் சொல்றேன், உன் மனம் பதறி போயிருந்தா, இன்னைக்கு கூட பார்த்து சொல்றாரு, மனம் பதறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள்,
திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஒரு பயம் வந்துட்டா போதும், கை தளர்ந்து போயிடும், முழங்கால் தள்ளாடி போயிடும், உள்ள பதறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவரை பார்த்து சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஆனால் 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வட்டாந்தரையில் தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலவும் நீரூற்றுகளுமாகவும், வலுசர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும், எனக்கு படிப்பறிவு இல்லையா, எனக்கு சுயபுத்தி இல்லையா, நான் ரொம்ப பேதையா இருக்கிறேன்னு சொன்னாலும் தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த வழியிலே தீட்டுள்ளவன் போகாத அந்த வழியிலே நடக்கிறவனுடைய திசை கெட்டு போவதில்லை. அங்கு சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கு காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கரங்களை நாம் இனி சுதந்திரிக்க போகிற பரம சீயோனை குறித்து சொல்ல நினைப்போம். ஒன்று தெரிஞ்சுக்க, நீ ஆராதித்து உன் தேவனோடு வாழ்கிற இந்த சீயோனிலே வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த சீயோனுக்கு நேரம் நம்ம நடக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுவரை கர்த்தருடைய அதிசயங்களை பார்க்காமல் குருடாய் இருந்த கண்கள் திறக்கப்படும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத செவிகள் திறக்கப்படும். இதுவரைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யாத முடங்கி இருக்கு. நீ சொல்றேன், பைபிள் வாசிக்காத கண்ணு இருந்து என்ன இல்லாத புடிக்க போடுவீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத காது கேட்குமே கேட்காம போய் கர்த்தருக்காக எழுதி ஆராதிக்கவோ துதிக்கவோ வராத காது இருந்து என்ன இல்லாம என்ன பாஸ்டர் நல்லா தான் போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கு இருந்தீங்களே, வாயால வசனத்துல சொல்லியிருக்கேன். குருடரின் கண் திறக்கப்பட யாருக்கு கூட்டு போய் உட்கார்ந்து நான் தான் அந்த குருடல்ல உங்கள் வேதத்தோட அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறக்க. இந்த வேதத்தையே திறக்காம இருக்கிற குருட்டு கண்கள் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்துக்கு செவி சாய்க்காத செவிகள் திறக்கப்படட்டும். தேவ ஊழியத்திற்கு நடவாத இருக்கிற முடவனை போல இருக்கிற கால்கள் நடக்கட்டும். ஊமையாய் சாட்சி சொல்லாம தேவநாமத்தை சொல்லாம கர்த்தருடைய வார்த்தை சொல்லாம இருக்கிற ஊமையின் நாவு கெம்பீரிக்கட்டும். காரணம், உனக்காக வனாந்தரத்தின் நதி செழிப்பாய் ஒரு பாதையை உருவாக்க போகிறது. அந்த பாதையில் கேடு இல்லை, அந்த பாதையில் தீட்டு இல்லை, அந்த பாதையில் தீட்டு இல்லை. அங்கு சிங்கம் கொடிய மிருகங்கள் இருப்பதில்லை, நீக்கப்பட்டவர்கள் மட்டுமே நடப்பார்கள். அங்கதான் நித்திய மகிழ்ச்சியும் தலைமையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிர்த்து முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கேட்டு நடத்த போகிறார். எல்லாரும் முழங்கால் படி நம்முடைய ஓதி நோக்கி பார்த்தோம். எல்லாரும் முழங்கால் படி நன்றி ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். எது உங்க சிந்தையில் சொல்கிறீரோ ஒரே ஒரு காரியத்தை நிறுத்துங்க. நித்திய மகிழ்ச்சியின் தலைமையில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சியின் தலைமையில் இருக்கட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடையபடி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேல வசனம் சொல்லுவது சஞ்சலம் தவிப்பு. இதுவரை நான் கடந்து வந்த சஞ்சலம், இதுவரை நான் கடந்து வந்த தவிப்பு என்னை விட்டு கடந்து போகட்டாண்டவரே, கடந்து போகட்டாண்டவரே. ஒப்பு